தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். ஒரு வாழ்க்கையில் நல்லது நடக்க வேண்டும் என்று சொன்னால் நல்லதை சொல்ல வேண்டும், நல்லதை செய்ய வேண்டும். அந்த அடிப்படையில் இன்றைக்கு 13/3/2015 வெள்ளிக்கிழமை கேட்டை நட்சத்திரம் இரவு 8:51 வரை, பிறகு மூலம் நட்சத்திரம். இன்றைக்கு தேய்பிறை அஷ்டமி. வைரவரை வழிபட்டு வளம் காண வேண்டிய நாள். வைரவர் இருக்குமிடம் வளர்ச்சி பெருகுமிடம் என்று நான் குறிப்பிடுவது வழக்கம். பொதுவாக இன்று வைரவர் வழிபாட்டை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிற நல்ல கருத்து, தர்மம் 4 வகைப்படும். 4 வகையான தர்மம் இருக்குது. தான தர்மம் வாழ்க்கையில் செய்யணும். அப்படி செஞ்சால் தான் அவர்களுக்கு பிறவி பயன் கிடைக்குமா. தானம் என்பது பிரதிபலனை எதிர்பார்த்து செய்வது தானம். தர்மம் என்பது பிரதிபலனை எதிர்பார்க்காமல் செய்கிறது. அதில் தர்மம் செய்ய நீங்கள் முன்வரணும். வாழ்க்கையில் வாயுதவி கையுதவியாவது செய்யணுங்கிறாங்க. சில பேர் வெளியூருக்கு வந்திருப்பாங்க. இந்த வீதி எங்கே சார் இருக்குதுன்னு கேட்பாங்க. எனக்கு தெரியாது சார் அப்படின்ட்டு போயிடுவாங்க. நமக்கு தெரிஞ்சால் சொல்கிறதுல தவறு இல்லை. அப்படி சிறு உதவியாவது செய்யணும். எச்சுக்கையால் கூட காக்காய் ஓட்ட மாட்டார் அப்படிம்பாங்க. ஏதாவது உணவளிக்க வேண்டும். சனிக்கிழமை என்று சொன்னாலே ஏதாவது யாருக்காவது ஒருவருக்காவது அன்னதானம் போடணுமா. அந்த காலத்திலே எல்லாம் அதற்காகத்தான். அப்படி போட முடியாத போது தான் விலங்குகளுக்கு, பறவைகளுக்கெல்லாம் போட்டார்கள். காகத்தை வரவழைத்து தினந்தோறும் இல்லத்திலே சோறு வைப்பதெல்லாம் அதனால்தான். இப்படி ஏதாவது ஒரு ஜீவராசியை திருப்திப்படுத்துவதன் மூலமாக நம்முடைய வாழ்க்கையிலே நல்ல பலன்கள் கிடைக்கின்றன. இந்த தர்மம் 4 வகை தர்மம் இருக்குது. ஒன்று சாமானிய தர்மம், இன்னொன்று சேஷ தர்மம், இன்னொன்று விசேஷ தர்மம், 4வது விசேஷ தர தர்மம்னு இருக்குது. சாமானிய தர்மம் எது அப்படின்னா, தாய் தந்தையனுடைய சொல்லை கேட்டல். அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம்ங்கிறாங்கல்ல. தாயில் சிறந்ததொரு கோயிலும் இல்லை. அதற்கு எடுத்துக்காட்டு ராமபிரான். ராமபிரான் தான் தாய் தந்தை சொற்கேட்டவரான். அதனால் சாமானிய தர்மம்ங்கிறது தாய் தந்தை சொற்கேட்டல். அப்படி சில பேர் இருக்காங்க. சேஷ தர்மம்ங்கிறது கடவுள் பாதங்களை சரணடைதல். லட்சுமணனுடைய பக்தி. லட்சுமணன் ரொம்ப விசுவாசமாக இருந்தார். ராமனுடைய காலடியே கதின்னு இருந்ததுனால அது மாதிரி சேஷ தர்மம் சிலருடைய தர்மம். விசேஷ தர்மம் என்பது நேசிப்பவர்கள் எத்தனை அடி தூரத்தில் இருந்தாலும் அவர்களையே நினைத்து கொண்டிருப்பதாம். அப்படி இருப்பதில் பெயர் கடவுளை நினைப்பதுன்னு வச்சுக்கலாம். பொதுவாக பரதன் செய்த மாதிரி கடவுள் எவ்வளோ தூரத்தில் இருக்காருன்னு நமக்கு தெரியாது, ஆனால் அவரை நாம் நினைத்து கொண்டே இருக்கிறோம். அது விசேஷ தர்மம். விசேஷ தர தர்மங்கிறது கடவுளின் அடியவர்களுக்கு சேவை செய்வது. 63 செஞ்சாங்க. மெய்யடியார்களுக்கு சேவை செய்வது. இறைவனுடைய திருநாமங்களை போற்றி பாதுகாத்து கொண்டிருப்பவர்களுக்கு, மெய்யடியார்களுக்கெல்லாம் சேவை செய்வது. இந்த நாயன்மார்களைப் போல. ஆக வாழ்க்கையிலே நாம் கடைப்பிடிக்க வேண்டிய ஒரு நல்ல காரியம் தர்மம் செய்ய வேண்டும். தர்மம் தலைகாக்கும், தக்க சமயத்தில் உதவி செய்யும் என்பார்கள். எனவே பெரிய அளவிலே அதை செய்ய வேண்டும், இதை செய்ய வேண்டாம் நீங்கள் கற்பனை செய்ய வேண்டாம். ஏதாவது ஒரு சிறு உதவியாவது, ஒரு நாளைக்கு ஒரு உதவியாவது செய்ய வேண்டும். குழந்தைகள் நீங்கள் வளர்க்கின்ற பொழுது அந்த குழந்தைகளுக்கு ஒரு நோட்டு வாங்கி கொடுங்கள். அதிலே நான் இன்றைக்கு செய்த உதவி என்று எழுதி கொண்டு வர சொல்லுங்கள். அந்த உதவியினுடைய பலன் அவர்களுக்கும் கிடைக்கும், உங்களுக்கும் கிடைக்கும். இப்படி தர்மம் செய்வதன் மூலம் உங்கள் எதிர்காலம் சிறப்பாக அமைத்துக் கொள்ளுங்கள் என்று தெரிவித்து இனி இன்றைய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, தேக நலனுக்காக செலவிடுகின்ற நாள் இந்த நாள். தெய்வ திருப்பணிகளிலே ஆர்வம் காட்டுவீர்கள். சந்திராஷ்டமம் என்பதால் சங்கடங்களை சந்திக்க நேரிடும். புது முயற்சிகளை தள்ளி வைப்பதுதான் நல்லது. விரயங்கள் கூடும். ரிஷபராசி நேயர்களே, ஆதாயத்தை காட்டிலும் செலவுகள் அதிகரிக்கும் நாள். ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை எடுத்துக் கொள்ளுங்கள். வாங்கல் கொடுக்கல்களில் விழிப்புணர்ச்சி தேவை. வீடு கட்டும் பணி பாதியில் இருக்கிறதே என்று கவலைப்படுவீர்கள். பயணங்களையும் தள்ளி வைக்க முன்வருவீர்கள். மிதுனராசி நேயர்களே, நல்லவர்களை தேடி நலம் காணுகின்ற நாள். நாட்டுப்பற்று மிக்கவர்களின் ஒத்துழைப்பு உங்களுக்கு கிடைக்கும். கூட்டு முயற்சிகளில் நீங்கள் வெற்றி காண்பீர்கள். பங்காளி பகை மாறும். பார்த்தவர்கள் பாராட்டும் விதத்தில் வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று விரும்புவீர்கள். வரவு திருப்திகரமாகவே இருக்கிறது. கடகராசி நேயர்களே, சண்டை போட்டவர்கள் சமாதானமாக மாறுகின்ற நாள். சக பணியாளர்களின் ஒத்துழைப்பு உங்களுக்கு கிடைக்கும். இடமாற்ற சிந்தனைகள் மேலோங்கும். ஒரு சிலருக்கு எதிர்பாராத விதத்தில் இலாகா மாற்றங்கள் கூட வந்து சேரலாம். கடல் பயண வாய்ப்புகளும் கைகூடுவதற்கான அறிகுறிகள் தென்படுகின்றன. சிம்மராசி நேயர்களே, இருப்பு தொகை அதிகரிக்கும் நாள். இல்லத்திற்கு தேவையான பொருட்களை வாங்குவதில் ஆர்வம் காட்டுவீர்கள். வாங்கல் கொடுக்கல்கள் ஒழுங்காகும். அஞ்சல் வழியில் அனுகூலமான தகவல் வந்து சேரலாம். மருத்துவ செலவுகள் குறையும். மக்கள் போற்றும் விதத்தில் உங்கள் வாழ்க்கை பாதையை அமைத்துக்கொள்ள முன்வருவீர்கள். கன்னிராசி நேயர்களே, வாகனம் வாங்கும் முயற்சியில் வெற்றி கிடைக்கின்ற நாள். வள்ளல்கள் இல்லம் தேடி வந்து உதவிக்கரம் நீட்டுவார்கள். பொது வாழ்விலை புகழ் கூடும்.
புதிய திருப்பங்கள் ஏற்படும். செய்தொழிலில் எதிர்பார்த்தபடியே உங்களுக்கு லாபம் கிடைக்கப் போகிறது. துலாம் ராசி நேயர்களே, வெற்றி செய்திகள் வீடு வந்து சேரும் நாள். வீடு வாங்கும் முயற்சியில் இன்றைக்கு அனுகூலம் உண்டு. உடன் இருப்பவர்கள் சக பணியாளர்கள் உங்களுக்கு உதவிக்கரம் நீட்டுவார்கள். வாகன பழுதுகள் மாறும். விலை உயர்ந்த பொருட்களை வாங்குவதில் ஆர்வம் காட்டுவீர்கள். அஞ்சல் வழியிலும் மட்டுமல்ல, உங்களுக்கு தொலைபேசி வழியிலும் வரும் தகவல் தொழிலுக்கு உறுதுணை புரிவதாக இருக்கும். பயணங்கள் பலன் தரும். விருச்சிக ராசி நேயர்களே, சனி சந்திர யோகம் செயல்படும் இன்று வரன்கள் வாயில் தேடி வந்து சேரும் நாள். நீண்ட நாட்களாக கல்யாண வாய்ப்புகள் கைகூடவில்லையே என்று கவலைப்பட்டவர்கள் இன்று மகிழ்ச்சி அடையப் போகின்றார்கள். இடமாற்ற சிந்தனைகள் மேலோங்கும். நாடு மாற்ற சிந்தனைகள் ஒரு சிலருக்கு வந்து சேரலாம். பணவரவு திருப்திகரமாக இருக்கிறது. புதிய பங்குதாரர்களை சேர்த்துக்கொண்டு தொழிலை விரிவுபடுத்தும் முயற்சியில் ஆர்வம் காட்டுவீர்கள். இந்த நாள் உங்களுக்கு ஒரு நல்ல நாள். தனுசு ராசி நேயர்களே, அருகில் இருப்பவர்களால் ஆதாயம் கிடைக்கும் நாள். அரசு வழிச் சலுகைகள் எதிர்பார்த்தபடியே உங்களுக்கு கிடைக்கும். பாராட்டு மழையில் நனைவீர்கள். கடமையில் கண்ணும் கருத்துமாக இருக்கும் உங்களுக்கு கடைசி நேரத்தில் தான் சில காரியங்கள் முடியும். 12 சனி இருப்பதால் விரயங்கள் கொஞ்சம் கூடுதலாக இருக்கலாம். குடும்பச் சுமை கூடுதலாகவும் இருக்கும். மகர ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் விரயங்கள் ஏற்படாதிருக்க விழிப்புணர்ச்சி தேவைப்படும் நாள். வீட்டு செலவுகள் கூடும். பண நெருக்கடி அதிகரிக்கிறதே என்று கவலைப்படுவீர்கள். என்ன இருந்தாலும் இந்த நாளை இனிய நாளாக அமைத்துக்கொள்ள அம்பிகை வழிபாட்டில் ஆர்வம் காட்டுங்கள். அப்பொழுதுதான் கசந்த காலங்களெல்லாம் வசந்த காலங்களாக மாறும். தேக நலனிலும் தெளிவு பிறக்க, ஆரோக்கியம் சீராக, மருத்துவ ஆலோசனைகளை பெற வேண்டிய நாளாக இந்த நாள் அமைகின்றது. கும்பராசி நேயர்களே, சோதனைகளை விலக்கி சாதனை படைக்கின்ற நாள். சுகங்களும் சந்தோஷங்களும் வந்து சேரும். பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு புதிய திருப்பங்களும் பொறுப்புகளும் வரலாம். இன்றைக்கு உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கெல்லாம் உன்னத மாற்றம் வந்து சேரும். ஊதிய உயர்வு கிடைப்பதற்கான அறிகுறிகள் தென்படுகின்றன. மாமன் மைத்துனர் வெளியில் ஒரு நல்ல தகவல் வரும். மீனராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் மங்கள செய்தி மனை தேடி வந்து சேரும் நாள். மனதுக்கினிய சம்பவங்கள் இல்லத்தில் நடைபெறப் போகிறது. சுக்கிரபலம் மேலோங்கி இருப்பதால் வரவு திருப்தி தரும். செய்தொழிலில் லாபம் கிடைக்கும். சிறந்த முன்னேற்றத்தை காணப்போகின்றீர்கள். நண்பர்களெல்லாம் நண்பகலுக்கு மேல் நல்ல தகவல்களை கொண்டு வந்து சேர்ப்பார்கள். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.